101.8 நம்ம எல்லாரும் கேட்டு ரசிப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. உலக மகளிர் தினத்தை ஒட்டி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியும் அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் துறையும் இணைந்து வழங்கும் சிறப்பு கவியரங்கம். காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியும் தமிழ்துறையும் இணைந்து வழங்கும் மகளிர் தின சிறப்பு கவியரங்கம். தலைப்பு: பெண்மையின் பெருமை மிகு 7 பருவங்கள். பெண்களை போற்றும் விதமாகவும் பெண்ணின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் நாள் சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் பெண்கள் வீட்டு வேலைகளுக்கு மட்டும் என்று முடக்கி வைக்கப்பட்டார்கள். 1850களில் தொழிற்சாலை, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் பெண்கள் கால் பதிக்கத் தொடங்கினர். ஆண்களுக்கு நிகராக வேலை செய்தாலும் உரிமையிலும் ஊதியத்திலும் அநீதி இழைக்கப்பட்டது. 1910ஆம் ஆண்டு டென்மார்க் கோகன்ஹேகனில் பெண்கள் உரிமை மாநாட்டை பெண்கள் நடத்தினர். இதற்கு தலைமையேற்று நடத்தியவள் புரட்சி பெண் கிளாரா ஜெட்கின். அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு குறிப்பிட்ட நாளை பெண்கள் தினமாக கடைபிடிக்க வேண்டும் என தீர்மானித்தனர். பல போராட்டங்களின் பின் ரஷ்ய பெண் தொழிலாளர்களின் புரட்சியை நினைவு கூறும் வகையில் மார்ச் 8ஆம் நாளை உலக மகளிர் தினமாக கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது. பட்டிமன்றங்கள், அரசியல் மேடைகள், விவாத மேடைகள் என பேச்சரங்குகள் உள்ளன. கோளரங்கம், வானரங்கம் போன்று இது கவியரங்கம். ஒரு நாளேனும் உரிய நன்றி சொல்வதற்கு இப்போதாவது மனம் வந்ததே, வாருங்கள் கவியரங்கிற்குள் செல்வோம். பேணுபவள் பெண், தன்னை தவிர எல்லாவற்றையும் தாங்கி தாங்கி பேணுபவள் பெண். ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு பிறவி எடுக்கிறாள். ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு யுகத்தை கடக்கிறாள். பருவங்கள் பழைய கதை, புருவங்கள் உயர்த்த வேண்டாம். மீண்டும் சொல்வேன், பருவங்கள் பழைய கதை. பருவங்கள் இப்போது திருவுரு மாற்றம் பெற்று உருவங்களாய் இங்கே உலவுகின்றார் காணுங்கள். பேதையாக முனைவர் மு. ராணியும், பெரும்பையாக முனைவர் பட்ட ஆய்வாளர் ரோஸ் கீதாவும், மங்கையாக முனைவர் பட்ட ஆய்வாளர் சத்தியவாணியும், மடந்தையாக முனைவர் பட்ட ஆய்வாளர் ரேவதியும், அறிவையாக முனைவர் பட்ட ஆய்வாளர் பிரியாவும், தெரிவையாக சோஃபியாவும், பேரிளம் பெண்ணாக அஜிதாவும் கவிபாட வருகிறார்கள். பேதையாக கவிபாட முனைவர் ராணியை அழைக்கின்றேன். வாருங்கள் கவிபாட. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். பேதை பருவம். இது அரும்பு விடும் முதற்பருவம். மூவிரண்டு அகவை கொண்டாள், உலகம் ஆண்டு நிற்பாள். இவள் பேதை என்னும் பெயருடையாள். பேதை பருவ பெண்மகளே, போதை தரும் உன் குரலே. நீ உன் தந்தைக்கு தாயாக, அன்னைக்கு மாமியாக, அண்ணனுக்கு தோழியாக, அகிலத்தை உமது கரத்தால் அடக்கி ஆளும் சித்திரமே. வண்ண மீன்கள் உன் கண்ணை பார்த்து இது வானின் மீனோ என தயங்கி நிற்க, வானத்தில் பல நாள் விந்தைகள் தோன்றுதடி. வண்ண மலர்களெல்லாம் உன் கன்னம் கிள்ள பார்க்குதடி. வண்ணத்து பூச்சியெல்லாம் உம் நிறம் கொஞ்சம் கேட்குமடி. நீ நேற்று வருவேன் என்பாய், நாளை வந்தேன் என்பாய். உன் இலக்கண பிழைகூட இனிப்பாய் கேட்குதடி. உன் கன்னங்களில் 2 குழியுண்டு, அதில் ஒரு கருப்பு நிறப் பொட்டுண்டு. செல்ல மகளே, உன் சிரிப்பை கண்டாலே என் சித்தமெல்லாம் கலங்குதடி. உன்னை படைச்ச பிரம்மன் கூட தன் தொழிலை மறந்து ரசிப்பானடி. உன் முத்துப்பல் ஜொலி ஜொலிக்க, கால் கொலுசு சலசலக்க, நடந்து வரும் ஓவியமே நீ எந்தன் காவியமே. உன்னை தோளில் சுமப்பார் தந்தையடி, தன் மார்பில் சுமப்பான் உன் மாமனடி. அத்தைமடி உந்தன் மெத்தையடி, அன்னைமடி உமக்கு அமுதமடி. மல்லிப்பூ முல்லைப்பூ மணமணக்கும் தாழம்பூ, உன் குடுமியிலே வைக்கும்போது என் கொலசாமி நீதானடி. நம் குளம் தழைக்க வந்தாயடி. நான் அசதியாக வரும்போது ஆடிவரும் தேர்போல அழுக்கு கரத்தினிலே அமுதமென நீர் தருவாய், அமுதமென நீ தருவாய். கண்ணே, நீ உந்தன் அப்பாவின் சட்டையணிந்து ஆனந்தம் கொள்வாயடி. அம்மாவின் சேலை கட்டி பாடம் சொல்லித் தருவாயடி. பல பாடல் இசைப்பாயடி. மாறாப்பு அணிந்து கொண்டு மனப்பாடம் சொல்லித்தர வரிசையாக அடுக்கி வைப்பாய் அழகான செங்கற்கல்லை. நீ கேட்ட வினாவிற்கு விடை தெரியா செங்கற்கற்கள் திருதிருன்னு முழிக்கையிலே கோல் கொண்டு அடித்திடுவாய், கோபத்துடன் மிரட்டிடுவாய். பாவம் வந்த செங்கற்கள் அடிவாங்கி சிவந்தக்கல். கலைகள் கற்பதற்கு சரியான பருவமடி, பல சிலைகள் வடிப்பதற்கு நீயே அதன் உருவமடி.
கலைமகளும் குடியிருப்பாள் உன் என்ன கோவிலிலே, அலைமகளும் மலைமகளும் உன்னங்கம் வகித்திடுவாள். நம் குலசாமி அருளாலே நல் குலத்தில் உதித்த பேதையடி, நல்லோர்கள் உனை வாழ்த்த நாடு போற்ற வாழ்வாயடி. மறுபிறவி உண்டென்றால் மகவாக பிறப்பதற்கு வரமெனக்குத் தாரும் அம்மா, நான் உந்தன் சேயாக பார்போற்றும் பேதையாக வரமெனக்குத் தாரும் அம்மா. மகளிர் தினத்தினிலே தாய் வேண்டும் வரமிது. நன்றி. பேதை பருவத்தை பேரெழிலே கவியாலே வாரி வழங்கிய கவிஞர் ராணிக்கு நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து பெதும்பையாக கவிபாட முனைவர் பட்ட ஆய்வாளர் ரோஸ்கீதாவை அழைக்கின்றேன். கவிபாட வாருங்கள். பெதும்பை. பிரபஞ்சம் என்பதுவே பெண்ணால்தான் தோன்றியது. தாயவள் இல்லையென்றால் தரணிக்கு பெருமையேது. பெண்மையை கொண்டாட ஆண்டிற்கு ஒரு நாளா, உயிரையே தந்தவளுக்கு ஒரு நாள்தான் விழாவா. மகளிர் தின நன்னாளில் மாண்போடே துள்ளுகின்ற பெதும்பை பருவத்து பெண்ணாய் பாட வந்தேன். குழந்தை வயது தாண்டி குறும்புகள் கொப்பளிக்கும் அரும்பு பருவமிது. அற்புதமாய் பெதும்பை. எட்டி அடி வைக்கின்ற 8 வயது எனக்கு. எட்டாத வானத்தை தொட்டுவிடும் மனது. குழலினிது யாழினிது, என் குரலோ மிக இனிது. இரு கைகள் என் தோளில் இறக்கைகள் ஆனது. கள்ளமில்லா உள்ளத்தால் கண்ணே எனும் பெயர் தோன்றும். கள்ளமில்லா உள்ளத்தால் கண்ணே எனும் பெயர் தோன்றும் சின்ன வயதுடைய சிங்கார பெண் நான். பின்னல் சடை போட்டு பிச்சிப்பூ தலைசூடி மின்னலென தாவும் மென்காந்தல் பூ நான். உலகத்து பொறுப்பெல்லாம் ஒரு சுமையாய் தலையேற்றி கிளையெல்லாம் தாங்குகின்ற பூமித்தாய் ஆவே நான். பெதும்பையென்று பெயர் சொல்வார், என்ன பொருள் யார் சொல்வார்? ததும்புகின்ற பெரும் கருணை தாங்குகின்ற பேருள்ளம், களிக்கின்ற உள்ளமுடன் உவப்புடனே திரிபவள் நான். பெதும்பை என்னும் பெயரால் நான். எந்த பருவத்து எப்படி இருந்தாலும் பெண்ணே, எந்த பருவத்து எப்படி இருந்தாலும் இந்த பருவம் போல் இனிப்பான பருவம் ஒன்று எவருக்கும் கிடையாது. பெதும்பையாய் இருப்பதற்கு பெருந்தவம் செய்ய வேண்டும். இருந்து பாருங்கள் ஒரு நாள் பெதும்பையாய். உலகத்தோரே உலகத்தோரே, உங்களுக்கு ஓர் செய்தி. பெண்ணை விட உலகத்தில் பெருந்தெய்வம் வேறில்லை. பெண்ணை விட உலகத்தில் பெருந்தெய்வம் வேறில்லை. மண்ணகத்தில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றாலே பெண்மனதை புரிந்து கொண்டு பெருமையெல்லாம் பெற்றிடுவீர். நல்ல வழி இது, நன்னெறியும் இதுவே. யுகம்தோறும் யுகம்தோறும் மகளிர் தினம் சிறக்கட்டும். நன்றி. பெதும்பை பருவத்தை பேரழகோடு கவிபாடிய கவிஞர் ரோஸ்கீதாவிற்கு நல்வாழ்த்துக்கள். மங்கையாக கவிபாட முனைவர் பட்ட ஆய்வாளர் சத்தியவாணியை அழைக்கின்றேன். நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிர் தின நன்னாளில் மங்கையரின் புகழ் பாட, மகளிர் தின நன்னாளில் மங்கையரின் புகழ் பாட வந்திருக்கிறேன் நான். மங்கை எனும் பெயரால் வந்திருக்கிறேன் நான். மங்கை எனும் பெயரால். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் வேண்டாமா? மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் வேண்டாமா? கங்கையும் காவிரியும் அது பாயும் நீலத்தாயும். கங்கையும் காவிரியும் அது பாயும் நீலத்தாயும். மங்கையர்க்கு பெருமையாகும் மான் புகழ் அறிவீரோ? மங்களுக்கு பெருமையாகும் மான் புகழ் அறிவீரோ? மங்கை என்றால் என்ன பொருள் அறிவீரோ? மங்கை என்றால் என்ன பொருள் அறிவீரோ? மங்களங்கள் எல்லாமே உடையவள்தான் மங்கையாம். மங்களங்கள் எல்லாமே உடையவள்தான் மங்கையாம். பொங்குகின்ற எல்லாமே பொங்குகின்ற வளம் எல்லாம் பங்கயமாம் அவள் கையில். பொங்குகின்ற வளம் எல்லாம் பங்கயமாம் அவள் கையில்.
தங்குகின்ற நீரை செல்வம் மங்கையவள் காலடியில். தங்குகின்ற நீரை செல்வம் மங்கையவள் காலடியில். தங்கு தடையில்லா ஞானமும் கல்வியும். தங்கு தடையில்லா ஞானமும் கல்வியும். மங்கையவள் மனதினிலே ஊற்றெடுக்கும் கவிதானே. மங்கையவள் மனதினிலே ஊற்றெடுக்கும் கவிதானே. உலகையே தன் வயிற்றில் உருவாக கருவாக. உலகையே தன் வயிற்றில் உருவாக கருவாக. தவமாக தாங்கிட்ட தாயவள் மங்கை. தவமாக தாங்கிட்ட தாயவள் மங்கை. தன்னலத்தை வெறுத்து விட்டு தரணியெல்லாம் தன் பிள்ளை. தன்னலத்தை வெறுத்து விட்டு தரணியெல்லாம் தன் பிள்ளை. என்றென்னும் உள்ளத்தாள் மங்கை இவள் தெய்வத்தாய். என்றென்னும் உள்ளத்தாள் மங்கை இவள் தெய்வத்தாய். தாங்காத துன்பமில்லை படாத துயர்களில்லை. தாங்காத துன்பமில்லை படாத துயர்களில்லை. ஏங்காத நேரமில்லை என்ன சொல்லி புரிய வைப்பேன். ஏங்காத நேரமில்லை என்ன சொல்லி புரிய வைப்பேன். பெண்ணாக பிறந்து விட்டால் பெருங்கொடுமை உலகில். பெண்ணாக பிறந்து விட்டால் பெருங்கொடுமை உலகில். பெண்ணாக பிறந்து பார்த்தால் புரியும் உங்களுக்கு. பெண்ணாக பிறந்து பார்த்தால் புரியும் உங்களுக்கு. என்னாலும் பெரும் தவம் என்கின்றார் பெண் வாழ்வை. என்னாலும் பெரும் தவம் என்கின்றார் பெண் வாழ்வை. முற்றிலும் மெய்தானே 7 பெண் பருவங்கள். முற்றிலும் மெய்தானே 7 பெண் பருவங்கள். ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு மங்கையவள் தனி சிறப்பு. ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு மங்கையவள் தனி சிறப்பு. மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் வேண்டாமா. மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் வேண்டாமா. நண்பர்களே உணருங்கள் மகளிர் தின வாழ்த்துக்கள். நண்பர்களே உணருங்கள் மகளிர் தின வாழ்த்துக்கள். நண்பர்களே உணருங்கள் மகளிர் தின வாழ்த்துக்கள். மங்கை பருவத்தை மாண்புடன் கவி பாடிய சத்தியவாணிக்கு நல்வாழ்த்துக்கள். மடந்தையாக கவியுரைக்க வருகிறாள் முனைவர் பட்ட ஆய்வாளர் ரேவதி. அனைவருக்கும் வணக்கம். மண்ணுலகில் வாழ்வோரே, மகத்தான சாதனைகள் பெண்ணுருவில் பிறந்த மடந்தையர்தான் செய்திட்டார். பெண்ணுருவில் பிறந்த மடந்தையர்தான் செய்திட்டார் என்று நான் சொல்ல வந்தால் எத்தனை பேர் ஏற்பீர்கள்? ஞானத்தை நமக்கருளும் கலைவாணி தாயும் கூட மடந்தை பருவத்தில் நிலையாக இருப்பவளே. ஞானத்தை நமக்கருளும் கலைவாணி தாயும் கூட மடந்தை பருவத்தில் நிலையாக இருப்பவளே. உயிரெல்லாம் தோற்றுவிக்கும் புவித்தாயும் கூட கடலாடை தனை உடுத்தும் மடந்தை பருவத்தாள். உயிரெல்லாம் தோற்றுவிக்கும் புவித்தாயும் கூட கடலாடை தனை உடுத்தும் மடந்தை பருவத்தாள். தாயென்று நான் போற்றும் தமிழ் பெருமை பாடுகையில் கன்னித்தமிழ் என்றுதானே களிப்போடு பாடுகிறோம். கன்னித்தமிழ் என்றுதானே களிப்போடு பாடுகிறோம். தெய்வங்கள் எல்லாமும் திகழ்கின்ற பருவமிது. தெய்வங்கள் எல்லாமும் திகழ்கின்ற பருவமிது. கண்ணகியும் தெய்வம் எனவான பருவமிது. காவிரித்தாய் தமிழ்குலத்தை வாழ்விக்கும் பருவமிது. சிந்தையெல்லாம் சீராக செய்கருமம் நேராக முந்தைய வினையெல்லாம் முட்டி தகர்த்தெறிய கைவிலங்கு கால்விலங்கு பூட்டுகின்ற ஆண்விலங்கு அத்தனை விலங்கினையும் உடைத்தெறியும் வலிமையெல்லாம் உருவாக்கும் பருவமிது. அத்தனை விலங்கினையும் உடைத்தெறியும் வலிமையெல்லாம் உருவாக்கும் பருவமிது.
விண்ணில் ஏறி அறிவியல் விந்தையெல்லாம் பரப்பும் விஞ்ஞான யுகத்திலே ஆண்களோடு போட்டியாய் மடந்தையரே செல்லுகின்றார். ஆண்களோடு போட்டியாய் மடந்தையரே செல்லுகின்றார். இன்னும் பழங்குப்பைகளை மனத்திலே சுமப்பீரே, எங்கள் புதுமை பெண்கள் முழக்கம்தான் கேட்கலையோ. இன்னும் பழங்குப்பைகளை மனத்திலே சுமப்பீரே, எங்கள் புதுமை பெண்கள் முழக்கம்தான் கேட்கலையோ. இருவேறு நீதி கூறி பெண்ணடிமைத்தனம் பேசும் மூடர்களை தகர்த்தெறியும் மகத்தான பருவமிது, மடந்தையெனும் பருவமிது. இருவேறு நீதி கூறி பெண்ணடிமைத்தனம் பேசும் மூடர்களை தகர்த்தெறியும் மகத்தான பருவமிது, மடந்தையெனும் பருவமிது. மடந்தையெனும் மங்கையரை மனமார வாழ்த்திடுவோம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. மகளிரினம் போற்ற மடந்தை பருவத்தை கவி பாடிய முனைவர் பட்ட ஆய்வாளர் ரேவதிக்கு நல்வாழ்த்துக்கள். அறிவையாக கவி பாட முனைவர் பட்ட ஆய்வாளர் பிரியாவை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அறிவை அறிவாலே உலகாளும் ஆண்களின் கூட்டத்திலே அறிவையர் புகழ்பாட கவியெடுத்து வந்தேன் இங்கு. அறிவையர் புகழ்பாட கவியெடுத்து வந்தேன் இங்கு. அறியாதார் புரியாதார் அமைதியுடன் செவி மடிப்பீர். உலகத்தில் உயிர் வாழ அறிவு மட்டும் போதாது, உணர்வென்று ஒன்று உள்ளிருந்து எழுந்து வர பல கலையும் சேர்ந்து வரும், பண்புகளும் கூடி வரும். இவையாலும் தருவாளே இனிய குண அறிவை அவள். இவையாவும் தருவாளே இனிய குண அறிவை அவள். தன்னில் சரிபாதி தந்த சிவனுக்கு அறிவேயம் பாகந்தான் என்ற பெயர் அமைந்ததுவே. அறிவையின் பெருமையை சிவனே அறிந்தது கொண்டான். அறியாத பல பேர்கள் அகிலத்திலே இன்றும் உண்டு. பல கற்றும் கல்லாத பாவிகள் அவர்களுக்கு தலைக்கணமும் மிகைவுண்டு, தற்பெருமையும் பெரிதுண்டும். ஆனாலும் பாவம் அறியாதார் அவள் என்று. அறிவை கவி கேட்டால் அறிவீர் பலனுண்டு. இல்லறத்தை நல்லறமாய் இருள் நீக்கும் நல் விளக்காய் தெய்வம் எனும் திரு உருவாய் அறிவை அவள் அடி வைத்தாள். குட்டி சுவர் கூட கோபுர கோயிலாகும். குட்டி சுவர் கூட கோபுர கோயிலாகும். அறிவை அவள் கைப்பட்டால் அறமெல்லாம் தலை தோங்கும். அறிவை அவள் கைப்பட்டால் அறமெல்லாம் தலை தோங்கும். பகையெல்லாம் நீங்கிவிடும், பாரெல்லாம் அமைதி பெறும். அறிவை பருவத்தை பெண் அடைந்த பின்னாலே அறிவை பருவத்தை பெண்ணடைந்த பின்னாலே இரு வீடு பெறுவாள், திருவோடு நிறைவாள். பிறந்தகம் புத்தகம் பெருமையுடன் விளங்குவதற்கு பேர் உழைப்பு தந்திடுவாள். ஊன் உறக்கம் மறந்திடுவாள். ஆண்களுக்கு 21, பெண்ணுக்கு 18. முன்பிருந்த சட்டம் இப்படித்தான் கூடியது. ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை என்பதால் இருவருக்கு 21 இப்போது சட்டம். அறிவையால் மாறியது 8 வாழ்க்கை என்பார்கள் பெரியோர்கள். 7 பருவத்தை பெண்களுக்கு வகுத்தார். 5வது பருவம் இது, ஐம்புலனும் நெறி நிற்க. மடந்தை பருவத்தை கடந்த பருவம் இது. மற்ற பருவங்கள் சிறப்புண்டு என்றாலும் அறிவை பருவம்தான் பெண்மைக்கே பெரும் திலகம். அறிவை பருவம்தான் பெண்மைக்கே பெரும் திலகம். மகளிர் தினத்திலே வையகம் வளம் பெருக, மானுடம் தலைத்து ஓங்க, பொய் அகல பகை நீங்க, போர் ஒடுங்கி புகழ் ஓங்க. அறிவால் வாழ்த்துகிறேன், அகிலமெல்லாம் மகிழட்டும். நன்றி. அறிவை பருவத்தை அழகுடன் கவி பாடிய பிரியாவிற்கு நல்வாழ்த்துக்கள். தெரிவையாக கவி பாட அலுவலக பணியாளர் சோஃபியாவை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தெரிவை இல்லற வாழ்க்கையை இன்புறவே செய்திடுவாள். தெளிந்த மனதுடையாள், தெரிவை என்னும் பெயருடையாள். தேர்ந்து அறியும் அறிவுடையாள், தேனமது மொழி உடையாள். உறவுக்குப் பாலமாக ஊர் போற்ற வாழ்ந்திடுவாள். செல்ல குழந்தைகளை செல்லமாக வளர்த்திடுவாள். உறவுக்குப் பாலமாக ஊர் போற்ற வாழ்ந்திடுவாள். செல்ல குழந்தைகளை செல்லமாக வளர்த்திடுவாள். கணவன் உண்ட பின்னே தன் பசியை போக்கிடுவாள். கணவன் உண்ட பின்னே தன் பசியை போக்கிடுவாள். பின் தூங்கி முன் எழுவாள். பிரியமுடன் நடந்து கொள்வாள். பிறவி பயன் அடைந்திடாள். பின் தூங்கி முன் எழுவாள். பிரியமுடன் நடந்து கொள்வாள். பிறவி பயன் அடைந்திடாள். கண்டிப்பில் கனிவையும் தண்டிப்பில் தன்மையும், கண்டிப்பில் கனிவையும் தண்டிப்பில் தன்மையும், தண்டமிழ் ஆசானாய் தரணி எங்கும் வலம் வந்து, தண்டமிழ் ஆசானாய் தரணி எங்கும் வலம் வந்து தன் மக்களை பேணிடுவாள். தேர்ந்து அறியும் பருவம்தான் தேடக் கிடைக்கா தெய்வம்தான். தேர்ந்து அறியும் பருவம்தான் தேடக் கிடைக்கா தெய்வம்தான்.
நீ கால் பதித்த இடமெல்லாம் கோல் பதித்த சென்றிடுவாய். நீ கால் பதித்த இடமெல்லாம் கோல் பதித்த சென்றிடுவாய், செங்கோல் பதித்து சென்றிடுவாய். தன் நலனை விரும்பாது பிறர் நலனை விரும்பிடுவாள். தன் நலனை விரும்பாது பிறர் நலனை விரும்பிடுவாள். அதிகாலை எழுந்துவிட்டு அடுக்கலையில் நுழைந்திடுவாள். அதிகாலை எழுந்துவிட்டு அடுக்கலையில் நுழைந்திடுவாள். அமுது பல படைத்துவிட்டு அன்புடனே வழங்கிடுவாள். அமுது பல படைத்துவிட்டு அன்புடனே வழங்கிடுவாள். சோர்வை தேற்றிடுவாள், தளர்வை தாங்கிடுவாள். சோர்வை தேற்றிடுவாள், தளர்வை தாங்கிடுவாள். இடர்களை களைந்திடுவாள், இன்சொல் பேசிடுவாள். இடர்களை களைந்திடுவாள், இன்சொல் பேசிடுவாள். நட்பிற்கு இலக்கணமாய் நல்ல பணி செய்திடுவாள். நட்பிற்கு இலக்கணமாய் நல்ல பணி செய்திடுவாள். நல்வுலகம் படைத்திடவே நாளெல்லாம் உழைத்திடுவாள். நல்வுலகம் படைத்திடவே நாளெல்லாம் உழைத்திடுவாள். கவிகள் பல புனைந்திடுவாள், காரியங்கள் ஜெயித்திடுவாள். கவிகள் பல புனைந்திடுவாள், காரியங்கள் ஜெயித்திடுவாள். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. தெரிவை பருவத்தை தெல்லமுதோடு கவிபாடிய சோஃபியாவிற்கு நல்வாழ்த்துக்கள். பேரிளம் பெண்ணாக முனைவர் பட்ட ஆய்வாளர் அஜிதாவை கவிபாட அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பேரிளம் பெண் நிலவையும் புவியையும் நீண்டோடும் நதிகளையும் பூக்களையும் புனிதங்களையும் உலகத்தில் எப்போதும் பெண்ணெனவே கொண்டாடும் பெருவழக்கு பொய்யில்லை வாங்கி வந்த வரம். இந்த வரிசையிலே தெய்வங்களும் உடனிருக்கும். சிவன் என்றால் இடப்பாகம் மலைமகள், பிரம்மன் என்றால் அவன் நாவில் கலைமகள், மால் என்றால் மார்பில் அலைமகள், காப்பு தெய்வம் தொடங்கி காவல் தெய்வம் காதல் தெய்வம் வரைக்கும் எல்லாமே இங்கே பேரிளம் பெண்கள் வசம். எல்லாமே இங்கே பேரிளம் பெண்கள் வசம். ஆவது அவர்களாலே அழிவதும் அவர்களாலே. 7 பருவங்கள் என்று வகுத்து வைத்தார். எழுச்சி ஊட்டும் பருவம் இது, வானெட்டும் பருவம் இது. மொட்டாக அரும்பாக மலராக காயாக முதிர்ந்து வந்த பெண்மகள்தான் கனிந்த ஒரு கனியாக ஞான பழமாக விளங்குகின்ற பருவம்தான் பேரிளம் பெண்ணாவாள். நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். பேர் இளம் பெண், பேர் முது பெண் அல்லல். இளமை அவளுக்கு எப்போதும் தீர்வதில்லை, வளமை அவள் வாழ்வில் ஒருபோதும் குறைவதில்லை. நாவுக்கு அரசர் என்று சொல்லும் வரலாறு, அவருக்கு குரு அக்காள் திலகவதி. பரமதத்தன் மனைவி புனிதவதியார்தான், ஆனால் பின்னாலே பேரிளம் பெண். அவன் ஆனபோது இறைவனுக்கே தாயானாள். பரமதத்தன் மனைவி புனிதவதியார்தான், ஆனால் பின்னாலே பேரிளம் பெண் அவள் ஆனபோது இறைவனுக்கே தாயானாள் என்பதும் வரலாறு. பெரியாழ்வார் தோட்டத்தில் கண்டெடுத்த கோதை நாச்சி சின்னஞ்சிறு பெண்தான் திருவள்ளிபுத்தூரில். ஆனால் மனத்துள்ளே பெரியவள் ஆனபோது கண்கொண்டாள் கண்ணனையும். ஆண்டாளே ஆனாளே திருவரங்க கதை சொல்லும், ஆண்டாளே ஆனாளே திருவரங்க கதை சொல்லும். மகாகவி பாரதியை மட்டும்தான் வரலாற்றில் பதித்து வைத்தோம். சிஸ்டர் நிவேதிதா தேவியை மறந்துவிட்டோம். அன்னையென பாரதியும் குருவாக போற்றி நின்றார். பெண்ணவள்தான் இல்லாமல் பெருமையேது இவ்வுலகில்? கண் எனவே காத்து நிற்கும் காவல் தெய்வம் அவள்தானே. அன்னையாய் சோதரியாய் அன்பான மனைவியாய் ஆரமுத மகவாய் தோழியாய் துணையாய் தெய்வமாய் நின்று காக்கும் பெண்ணையே தெய்வம் என போற்றி நின்றார், புகழ் பெற்றார். பெண் தன்னை உணர்ந்து விட்டாள் பேரிளம் பெண்ணாவாள். மன்னகமே மாண்பு கொள்ளும் மகளிர் தினம் சிறக்கட்டும். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. பேரிளம் பெண்ணை பெருமையாக கவிபாடிய அஜிதாவிற்கு நல்வாழ்த்துக்கள். 7 வகை பருவத்தின் பண்புகளையும் 7 பெண் கவிஞர்கள் எடுத்துரைத்த விதம் மிகவும் அழகு. இத்துடன் இக்கவியரங்கம் இனிதே நிறைவுற்றது. இக்கவியரங்கு இனிதே நடைபெற இசைவளித்த காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலையத்தார்க்கும் பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்புக்குழு உறுப்பினர் முனைவர் ஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும், முனைவர் சு கருப்புசாமி ஐயா அவர்களுக்கும், பதிவாளர் சி சேகர் ஐயா அவர்களுக்கும், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும்
மேலும் தமிழ்துறை தலைவரும் சமுதாய வானொலி நிலைய இயக்குநருமான முனைவர் சு ராஜாராம் ஐயா அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கவியரங்கை இதுகாரும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் கவி பாடிய கவிஞர்களுக்கும் நன்றி. நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. உலக மகளிர் தினத்தையொட்டி நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையும் இணைந்து வழங்கிய கவியரங்கத்தை நாம் கேட்டு ரசித்தோம். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.